குற்றவாளி என்று தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு பொன்முடியை ஊழல் கரை படிந்தவர் என்று சொல்ல முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருப்பதை அடுத்து பொன்முடிக்கு இன்று அல்லது நாளை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு நாளை வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கெடு விதித்திருக்கிறது. நாளைக்குள் சரியான முடிவை எடுக்குமாறு ஆளுநருக்கு அவகாசம் வழங்குகிறோம் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் பாஜக ஆளாத மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்றது போல அரசியல் சாசன சட்டத்தை அவர்களே உருவாக்கி கொண்டு அவர்களே செயல்படக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் நாம கடந்த 10 ஆண்டுகள்ல பாக்குறோம். அதை தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் சாசன சட்டம் எதை சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை தான் இந்த ஆளுநர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதுல ஒரு 2 விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. தொடர்ச்சியான நடவடிக்கைகள், அவருடைய நடவடிக்கைகள்லாம் கடந்த 1.5 ஆண்டு காலமாக நம்ம பார்க்கும்போது அத்தனை நடவடிக்கைகளிலும் அரசியல் சாசன சட்டத்திற்கு முரண்பாடாக தான் இந்த ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்பொழுது இந்த ஆளுநருக்கு மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறது. ஆளுநர், அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. ஒரு முன்னாள் அமைச்சருடைய கன்விக்ஷனை அவங்க ஸ்டே பண்றாங்க. அதற்கப்புறம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஆளுநருடைய வேலை. ஆனால் ஆளுநர் அதுல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்ன இருக்கு, இவர் அந்த அமைச்சர் பதவிக்கு தகுதியான நபரா இல்லையா என்ற ஆராய்ச்சிக்குள் அவர் ஏன் போகிறார்? ஆளுநர் ஏன் அதை செய்ய வேண்டும்? ஆளுநருக்கு நாங்க ஒரு நாள் டைம் கொடுக்கிறோம், அதுக்குள்ள ஆளுநர் அவருடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில ஒரு எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அப்படின்னும் போது இந்த ஆளுநருக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக பதவியேற்க அவருக்கு விருப்பம் இல்லை, தனிப்பட்ட முறையில அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர் ரிசைன் பண்ணிட்டு வேறு ஒரு ஆளுநரை நியமித்து அவரை பொன்முடி அவர்களே அமைச்சராக்கிடலாம். ஆனால் இந்த கேள்விகள் இன்னைக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது என்பது இந்த ஆளுநருக்கு மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருப்பது உண்மையிலேயே ஒரு அந்த பதவிக்கே ஒரு பெரிய களங்கமாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கு ஆளுநர் ஆளாகி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னும் போது இதுல அரசியல் காரணங்களுக்காக அவர் அப்படி செய்கிறாரா அப்படின்ற கேள்வி என்பது மீண்டும் மீண்டும் வலுவாக எழுந்துள்ளது. இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அதே போல ஒன்றிய அரசாங்கத்துடைய அட்வொகேட்டை பார்த்து சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவர்களாலேயே பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு இந்த ஆளுநருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நமக்கு புரியுது இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் என்பது அரசியல் ரீதியான செயல்பாடுகள் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்திருக்கிறார்கள், இந்த ஆளுநருடைய பேச்சுக்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஆளுநர் ஒரு படி மேல போய் தனக்கான அதிகாரத்தை அவர் எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார் என்பதே தெரியாத ஒரு நிலை என்பது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. எல்லா ஆளுநர்களுக்கும், எல்லா அமைச்சர்களுக்கும், சட்டத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது. ஆனால் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு வேறு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதா என்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருப்பது மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த விவகாரத்துல அது நிறுவனமாகி இருக்கு.
முன்னாள் அமைச்சர் பொன்முடியோடைய கேஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப கிளாசிக்கான கேஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருடைய கன்விக்ஷன் அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்க, ஒரு முன்னாள் அமைச்சருடைய கன்விக்ஷன் அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அவர் மீண்டும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றது செட்டில்ட் மேட்டர். இதுல வந்து பெரிய அளவுக்கு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அரசாங்கம் வந்து முறையிட வேண்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது ஆல்ரெடி வந்து லால வந்து இது செட்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் நடைமுறை அப்படின்னும் போது இந்த விஷயத்த கூட வந்து ஆளுநர் அதை செய்யல. தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தான் இந்த ஆளுநர் செயல்பட வேண்டும். ஆனால் இந்த ஆளுநருக்கு பொன்முடி அவர்களை மீண்டும் வந்து அமைச்சராக்குவதில் ஒரு பெரிய கவலை அப்படின்றது இருக்கா என்னன்னு தெரியல, இல்ல அவருக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல. பட் அதையெல்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய நடவடிக்கைகள் அதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னும் போது அதை புரிந்து கொண்டுதான் உச்சநீதிமன்றம் இந்த கேள்விகளை எழுப்பி இருக்குன்னு நான் பாக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.